வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அனைத்துமே தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கும் மக்களினுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எதற்கும் முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து எதையும் பேசுவதில்லை, எந்த கருத்தையும் சொல்லுவதில்லை என்பதையும் பார்க்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரால் அமைந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆளுநரினுடைய உத்தரவினால் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் காவல் மரணங்கள் 2 மாதங்கள் ஆகின்றன. 2 மாதத்தில் 4 காவல் மரணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கின்றன. தாவேக ஆட்சியில் நாகர்கோவிலில் சபரிவர்மனினுடைய காவல் மரணம் ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து, அந்த வேதனையிலிருந்தே இன்னும் யாரும் மீளாத ஒரு நிலையில் தற்போது தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற இளைஞர் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை பெரிய அதிர்ச்சியான செய்திகள் மக்களினுடைய மனசாட்சியை உலுக்குகின்ற செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் இவை எவற்றிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாயை திறந்து எந்த கருத்தையும் சொல்லுவதில்லை. அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல் மரணங்கள் குறித்து கூட அவர் எதுவும் வாயை திறக்கவில்லை. என்றால் முதலமைச்சர் இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன? இதன் பின்னணியில் இருப்பது என்ன? ஆளுநரை ஆள வைத்து முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் கவிஞர் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள் நம்மோடு இணைகிறார். இதேபோல் அரசியல் விமர்சகர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே அவமதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சியிலிருந்து சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது வரை மரபு மீறல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பட்டமளிப்பு விழா வருகிற செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாள் நடக்க போகுது. ஆனால் அங்கே நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆவதாக, முதலில் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தேசியம், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆணையிட்டு இருக்கிறார் துணைவேந்தருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. எந்த பதிலும் இதுவரை தமிழ்நாடு அரசிடமிருந்து வரல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திட்டமிட்டு வேண்டுமென்ற மாநில உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். மாநில மக்களுடைய உணர்வுகளை இது காலில் போட்டு மிதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான், மிதித்து விட்டது என்பதுதான் நாம் வைக்கிற குற்றச்சாட்டு. 1970களிலே கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வர வேண்டும் என்று அறிஞர்கள் குழு ஏற்படுத்தப்பட்டு, அந்த குழுவின் மூலம் கொண்டு வரப்பட்டது தான் திருக்குறளை வைக்கலாமா அல்லது அதற்கு இணையான வேறு செயல்களை வைக்கலாமா என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்ட போது, யாரையும் புண்படுத்த வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் அவர்களுடைய பாடலை நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிளறி ஒழுகும் என்ற பாடலை வைக்கப்பட்டது. அது தொடர்ந்து சட்ட ரீதியாக பாட அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே தளபதி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பாடலை அரசாங்க நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் தனியார் நிகழ்ச்சியிலும் அனைவரும் பாட வேண்டும் என்ற ஒரு குறிப்பை மிக மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அதை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அது தொடர்ந்து சட்டமன்றத்திலும் பாடப்பட்டு வந்தது. ஆனால் சட்டமன்றத்தில் கடந்த முறை இந்த ஜோசப் விஜய் அவர்கள் வந்தவுடன் அங்கு அந்த பாடலுக்கு இழிவு ஏற்படுத்தப்பட்டது. அதை போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் நீங்கள் சொன்னதை போல ஆளுநர் மாளிகையிலே இது போன்ற நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டது. இப்பொழுது என்ன நீங்கள் சொல்வதை போல மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே 33வது பட்டமளிப்பு விழா நடைபெறப் போகிறது. வருகிற 28ஆம் தேதி நாளை மறுநாள் நடக்கிறது. ஆகவே அது எப்படி அமையப் போகிறது என்பதை ஆளுநர் அதில் கலந்து கொள்கிறார். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கலந்து கொள்கிறார். அவர் பங்கேற்கிற அந்த விழாவில் துணைவேந்தர் என் சந்திரசேகர் அவர்கள் ஊடகங்களுக்கு அளித்திருக்க பதிலில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்படும், 2வது தேசிய கீதம், 3வது தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒரு குறிப்பை அவர் செய்தியாளருக்கு தந்திருக்கிறார். இது திட்டமிட்டே வேண்டுமென்றே தமிழ் மாநிலத்தில் மக்களுடைய உணர்வுகளுக்கு மாறாக இந்த இன மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய மொழி புரட்சியை உருவாக்குவதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இது திணிப்பு வேலையாகும் அல்லது இது மாறுதலாக செய்யப்படுகிற இந்த நிலை அமித்ஷாவுக்கு நாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு, மோடி அரசுக்கு நாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும்.
காரணம் உள்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆளுநர் அவர் கட்டுப்பாட்டில் வரக்கூடியவர் என்பதை நாம் இந்த இடத்துல நிலைப்படுத்த வேண்டும். இதுவரை பாடப்பட்டு வந்ததில் என்ன கோளாறு? மாநில உரிமை பறிக்கக்கூடாது என்பது தானே. சரி, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு 3வது இடம் என்று சொன்னால் வந்தே மாதரம் பாடலை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வந்தே மாதரம் ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆனந்த மடம் என்ற ஒரு நாவலில் வங்காளத்தில் அன்றைக்கு எழுதப்பட்ட ஒரு பாடல். அதாவது பக்கிம் சந்திரர் என்பவர் அவர் எழுதியது. டெப்டி கலெக்டராக இருந்தார். அவர் ஆங்கிலேயர் காலத்தில் எழுதினார். 1936-39 அந்த பாடல் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாடப்பட்டு வந்தது. அது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக, மற்ற மக்களுக்கு எதிராக அந்த பாடல் இருந்தது. ஆனந்த மடம் என்ற நூலிலே காளிதேவியை பார்த்து அவர் பாடுவதாக ஒரு உணர்ச்சி பூர்வமாக சத்யானந்தா என்ற ஒரு பிராமண துறவியை பாடுவதாக அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அமைக்கப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் முதல்ல ஏற்றுக்கொண்டதுதான். ஆனால் பிறகு அவர் இசையமைத்தது பிறகு அதை கூட மறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. காந்தி முதலில் ஏற்றுக்கொண்டார் காங்கிரஸ் மாநாட்டிலே, கல்கத்தா மாநாட்டிலே. பிறகு அது எதிர்க்கப்பட்டவுடன் உடனே அதை திரும்ப பெற்றார். காந்தி போன்றவர்கள், நேரு போன்றவர்கள், ஜின்னா போன்றவர்கள் மற்றும் பல்வேறு விடுதலை போராட்ட தலைவர்கள் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது போன்ற பாடலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுதந்திரம் பெற்ற பிறகு குடியரசு தினம் வரும்போது அரசியல் நிர்ணய மன்றத்திலே வைத்து வாதாடும் போது இது ஒன்று நேஷனல் சாங், இன்னொன்று நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் என்ற தேசிய கீதம் தேசியப்பன் பாடுறது ஜனகணமனை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாலே அமாரா இந்துஸ்தான் என்று பாடிய அல்லாமா இக்பால் மிக அருமையான பாடல் பாடியிருக்கிறார் என்பதற்காக, அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டது. உடனே இந்த பாடலை எடுத்துக்கொண்டு இந்த வந்தே மாதரம் என்ற பாடலில் இருக்கக்கூடிய 2 பேராவை மட்டும் அப்பத்திகளை அமைத்துக் கொள்ளலாம், மீதி வேண்டாம். ஏனென்றால் அது காளி தேவியை சொல்லுகிறது, அது லட்சுமி தேவியை சொல்லுகிறது, அது பார்வதியை குறிப்பிடுகிறது, இந்த தெய்வங்களை குறிப்பிட்டு பாடுகிறது. ஆகவே இந்த பாடலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மிக பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்து ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பாடப்பட்ட போது சட்டமன்றத்தில் கலந்து கொள்ள மற்ற உறுப்பினர்கள் வரவில்லை. ஒரிசாவில் கலந்து கொள்ள வரவில்லை, கல்கத்தாவில் கலந்து கொள்ளவில்லை, பம்பாய் மும்பை சட்டமன்றத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த பாடலை மறுதளிக்கப்பட்டது. 2 பத்திகள் மட்டும் முதலில் இருக்குவது பாடிட்டு இருந்தோம். இப்ப தாய் மண்ணே வணக்கம் என்று தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் பாரதியார் இது முழு பாடலையே ஏற்றிருக்கிறார். அதில் எழுதியிருக்கிற பாடல் பொருள் புரியும். ஆகவேதான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், சீக்கியர், சமணர், புத்தர் போன்ற பல்வேறு மதங்களை கொண்டு இருக்கிற இந்த நாட்டில் மற்ற மக்களை புண்படுத்தக்கூடாது, இது இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்கிறது என்பதற்காக அந்த பாடல் முழுவரி வேண்டாம் என்று சொல்லி அதை தள்ளிவிட்டுதான் 2 பத்திகள் மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாடப்பட்டு வந்தது. ஆனால் மோடி அரசு இப்பொழுது சட்டத்தை கொண்டு வருவதற்கும் ஒரு மாநிலங்களவையில் நினைக்கிறேன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை பாடாவிட்டால் அவமதிப்பு என்ற பெயரிலே 1971 சட்டத்தின்படி அவமதிப்பு என்ற பெயராலே அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை அபராதம் என்று சொல்லியிருக்கிறார். என்று சொன்னால் இது இந்துத்துவ நாடு தானே, இது எப்படி போற்றுவது? ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று சொல்வதற்கு யார்? அது ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டது? பாடக்கூடாது என்பதல்ல, 3வது இடத்துக்கு ஏன் பின் தள்ளப்பட்டது? ஜனகணமான என்ற பாடலை பாடுவதற்கு 2வது இடத்திலும் ஏற்கனவே நாம் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஜனகணமான பாடல் நாட்டுப்பண், இதற்கு இடையிலே புகுத்த வேண்டிய வந்தே மாதர பாடலை புகுத்து முதலில் கொண்டு வந்து உட்கார வைத்தது யார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இதற்கு ஏனைய மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இப்பொழுது கிளந்தெழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கண்டிப்பாக சார், பேசுவோம் நாம. ராம வைரமுத்து சார், இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து நிறைய இருக்கு. அதுல நம்ம முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் தமிழ்தாசன் சார் அதுல தான் தொடங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை 3வதாக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து துணைவேந்தருக்கு ஒரு உத்தரவு போகிறது. துணைவேந்தர் வெளிப்படையாகவே பேட்டியில சொல்றாரு, அப்படி இல்லைன்னா என் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ இதுல என்ன கேள்வி அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்த்தாய் வாழ்த்து தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது தாவேகா ஆட்சியில. இல்ல இனிமே இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். ஆனா இன்றைக்கு மீண்டும் இதே மாதிரி நடந்திருக்கிறது, அதுவும் 3வது இடத்திற்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த உத்தரவு, இதற்கு தாவேகா அரசு என்ன சொல்ல போகிறது?
அதாவது தாவேக அரசு என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத தாண்டி தாவேக அரசுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு. ஏன்னா ஆளுநர் ஆட்சி என்ற பேர்ல பாஜகவோட ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உழைப்பை தேடி ஒரு 13 பேர் சட்டமன்ற உறுப்பினராக வென்றவுடன் போனார்கள். என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பாஜக ஆளுநர் ஆட்சி என்ற பேரில் பாஜக இருக்கிறோம், நாங்க அதை தடுத்து தாவேக ஆட்சியை நாங்க காப்பாற்ற போறோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். இன்றைக்கு அவர்கள் தான் இந்த விஷயத்தை ஏன்னா ஆளுநர் அறிவிக்கிறார், தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலான தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துலதான் இருக்கும், இப்படிதான் பண்ணணும், இதன்படி பாடப்படவில்லை என்றால் என்ன நடவடிக்கை அப்படின்னு துணைவேந்தர் சொல்றாரு அப்படின்னு. அப்போ இந்த உள்ளபடியே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருப்போர் யார்? தாவேக அரசை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே முதலமைச்சராக இருக்கும் விஜயதானா, இல்லை முதலமைச்சராக விஜயை உண்மையாக வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை சூப்பர் முதல்வராக ஆளுநர் நடத்தி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தான் நமக்கு இந்த விஷயத்துல எழுது. ஒரு அரசு என்பது எப்படி இருக்கணும்னா, எந்த புறத்திலிருந்து நமக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அதை தாண்டி மாநில உரிமையை காக்கிற ஒரு அரசாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். 1970 மார்ச் 11ஆம் தேதி இந்த பாடலை தமிழ்நாடு அரசினுடைய பாடலாக தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிக்கிறார். அதே ஆண்டுல நவம்பர் 20 இந்த பாடலை பாடணும் அப்படிங்கிறத அவர் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார். ஆக இந்த இப்போது நடிக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கை என்பது 1970 நவம்பர் 23ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணைக்கு எதிரானது ஒன்று முதல்ல. இப்ப அடுத்து இன்னொன்னு, அதாவது ஒரு ஆட்சி இருக்கும்போது எப்படியெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டு ஜனவரி 24 எடப்பாடி ஆட்சியாளர் ஒரு விழாவில் அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் காஞ்சிபுரத்தினுடைய சங்கரமடத்தின் மடாதிபதி விஜயேந்திரரும் பங்கேற்கிறாங்க. அப்போது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட போது தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பதாக சொல்லி அவர் உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்படுகிறது. அப்போது அந்த வழக்கை பொதுவா இது மாதிரியான வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதியிட்ட தான் போகும். அதே மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நீதிபதியான நீதியரசர் GR சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, இது தேசிய கீதத்துக்கு இணையானதல்ல, இதை நீங்க அதற்கு எல்லோரும் எழுந்து நிக்கணும்னு அவசியம் அப்படின்னு சொன்னாரு. விஜயேந்திரன் சார் என்ன சொன்னாங்க, அவர் தியானத்துக்கு. அப்போ உடனடியாக இந்த தீர்ப்பு வந்த உடனேயே அடுத்து முதலாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல்வர் MK ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே 2021 டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் மாநில பாடல், அதாவது தேசிய கீதத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறதோ அதற்கு இணையான முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் இதற்கு தமிழ்தாய் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் எப்படி 3வது கொண்டு போறீங்க? இது முதல்முறை அமைச்சரவை பதவியேற்புல இது நடந்த போது ராஜ்மோகன் நீங்கள் குறிப்பிட்டதை போல சொன்னார், அடுத்து நடக்காம பார்த்து போனார். 2வது அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதே தான் நடந்தது. அடுத்து சட்டமன்றத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது ஆளுநர் உரையே என்ன பண்ணாங்கன்னா 2 முறை ஏசிய, அதாவது நமக்கே இப்ப நீங்க ஒரு பஃபே டின்னருக்கோ இல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் அப்படின்னா நம்ம தொடக்கத்துல சூப் சாப்பிடுவோம், டெசர்ட் சாப்பிடுவோம், போது ஒரு ஐஸ்கிரீமோ இவங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, சூப் மாதிரிதான் முதலில் நாம் தொடங்க வேண்டியது தமிழ், ஐஸ்கிரீம் மாதிரி முடிக்க வேண்டிய தேசிய கீதம் என்கிற ஒரு நடைமுறை இருக்கிற காலத்துல சூப்பை குடிச்சிட்டு உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம், அது எவ்வளவு மோசமானதாக இருக்குமோ அப்படி சட்டமன்றத்துல தமிழ்தாய் வாழ்த்துக்கு உடனே ஜனகணமன போட்டாங்க. நம்ம தமிழர்களுக்கு காலகாலமா தெரியும், ஜனகணமன போட்டா சொல்லுவோம், அதாவது நிறைய பழகி. அப்ப அதை வடிந்து 2 தெரிவிச்ச முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லுவது அது கட்டாயமாக்கும். அதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுவது என்பதுனா இது காலப்போக்கில் தமிழ்தாய் வாழ்த்தை மக்களிக்கப்படுவதற்கான ஒரு முயற்சி தான். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறது, அடுத்து கொஞ்ச நாள் தமிழ்தாய் வாழ்த்தை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த முதுகெலும் பெற்ற விஜய் அரசு அதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைக்கு வரும்.
கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். பன்னீர் பெருமாள் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு, அதை வந்து பின்னுக்கு தள்ளியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து இருந்த இடத்தில் தான் ஆளுநர் வந்து எதை வச்சிருக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு வந்தே மாதரத்தை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. மாநிலங்களவையில் மசோதா நிலையில தான் இப்பவும் அது இருக்கு. ஆனால் அதற்குள்ளாக என்ன அவசரம் ஆளுநருக்கு? ஏன் வந்து அது நடந்துரும், நம்ம சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி அவருக்கு வருது இப்போ? இல்லை, இந்த ஆட்சி வந்த உடனேயே ஆளுநருக்கும் அவர் சார்ந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே வந்துட்டாங்க. பதவியேற்பு விழாவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படலை அப்படின்னு கேட்குறப்ப அது ஆளுநருடைய நிகழ்ச்சி அப்படின்னாங்க. அப்புறம் சட்டசபையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டது குறித்து விமர்சனங்கள் வர்றப்ப இந்தியாவுடைய தேசிய கீதத்தை தானே நாங்கள் பாடணும், பாகிஸ்தான் தேசிய கீதத்தை பாடணும்னு ஆர்எஸ்எஸ்காரங்க மாதிரியே தாவேக்காரங்க பிரச்சாரம் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். சிபிஎம் சேர்ந்த எம்பி சு வெங்கடேசன் கூட சொன்னார் 20 முறை கூட பாடலாம் அப்படின்னு சொன்னார். தேசிய கீதத்தை 20 முறை கூட பாடலாம்னு சொன்னார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆய்வுக்கு போனார். அடுத்து நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம், பொதுமக்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு அறிக்கை கொடுத்தாரு. இப்போ அடுத்து ஆளுநருடைய உத்தரவின் பேரில் நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் துணைவேந்தர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ ஆளுநருடைய எந்த நடவடிக்கை குறித்தும் மாநில உரிமைகளை மீறுறதும் இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை மீறுறது குறித்தும் இவங்க எதுவுமே கேள்வி கேட்கல அப்படிங்கிறப்ப அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகிறார். அதனால தான் அவங்க வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை நாங்கள் பாடிட்டோம் அப்படிங்கிறதையும் ஆளுநர் வந்து எங்கள் அறிக்கையை படித்தார், ஆளுநர் உரையை படித்தார் அப்படிங்கிறது ஒரு சாதனை போல் பிரச்சாரம் பண்ணாங்க. சட்டமன்றத்திலே அமைச்சரே வந்து போய் சொன்னார், இதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து இங்கே பாடலை அப்படின்னு. அப்புறம் அதுக்கு சபாநாயகரே மறுப்புரை சொன்ன பிறகு தான் அது இதாகுச்சு. அப்போவே வந்து சட்டமன்றத்திலே வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்டார், ஆளுநர் உங்களுடைய உரையை படித்தாருன்னா நீங்கள் அதுக்கு பண்ணிக்கிட்ட காம்ப்ரமைஸ் என்ன அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது தாவேக்காவினர் கடைசி வரை கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 70 நாளாக நடக்கக்கூடிய ஆளுநருடைய அதிகார மீறல்கள் இருக்குல்ல, அது வந்து பதில சொல்றாரு. ஆளுநர் அதுக்கான பதில சொல்றாரு, நான் தான் எங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வேற வடிவங்களில் சொல்றாரு. துணைவேந்தரை மாநில அரசு நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட போராட்டம், சட்ட போராட்டம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் நடத்தி அது இந்தியாவே ஒரு அதிர்வுக்குள்ளாக்கி இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்துச்சு கடந்த ஆட்சியில் திமுக. ஆனால் இன்னைக்கு வந்து துணைவேந்தர் தான் தேடுதல் குழுவில் ஒரு யூஜிசி மெம்பரையும் சேர்க்குறாங்க. அது ஆட்சிக்கு வந்த சில நாள்லேயே அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர் காங்கிரஸ்காரர், அவர் வந்து கடந்த ஆட்சியுடைய நடைமுறையை நம்ம செயல்படுத்தணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னார். அப்போ தாவேகா காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை தான் இந்த ஆட்சியின் வழியாக அமல்படுத்துகிறாங்க. இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தாவேகா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா காங்கிரஸும் வந்து அதே இதுல இருக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா தான் காங்கிரஸோட இது அப்படின்னு. இல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்த உடனே அவர் வந்து நாங்க துணைவேந்தர் நியமனத்தில் கடந்த ஆட்சியோட இதை ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் கிடையாதுன்னு யார் எதுக்காக ஒரு பேட்டி கொடுத்தாரு? அந்த அஜெண்டா யாருடைய அஜெண்டா? அப்ப மாநில உரிமைகள் குறித்து பாஜக எதிர்ப்புல இதுக்கு முன்னாடி கூட்டணிகளில் இருக்கிறப்ப இவங்க பேசுனது எல்லாமே வேற. ஆனா அவங்களுடைய ஒரிஜினல் அவங்க கையில் ஒரு அதிகாரம் கிடைக்கிறப்ப இப்போ ஆளுநருடைய இந்த நடவடிக்கை குறித்து இது வந்து பல்கலைக்கழகத்தில் நடக்குது. விஸ்வநாதன் என்ன ரியாக்ட் பண்ணார்? அப்போ அவர் காங்கிரஸ்காரர் தானே, காங்கிரஸ் ஏற்கனவே 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறாரு, காங்கிரஸோடைய ஒரு மூத்த தலைவர்னு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவருடைய சொற்கள் வந்து காங்கிரஸோடைய சொற்கள் தான். அப்போ தாவேக்காவும் சரி காங்கிரஸும் சரி இதுக்கு முன்னாடி இவங்க ஆளுநர் எதிர்ப்பு மாநில உரிமை இதெல்லாம் பேசுனது சும்மா மக்களை ஏமாத்த, இங்க இருந்த அவங்க கூட்டணியில் இருந்த அழுத்தத்தின் காரணமா காங்கிரஸ் கூட பேசியிருக்கு. அடிப்படையில் இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து விஸ்வநாதனோ காங்கிரஸ் தலைவரோ மாணிக்கம் தாகரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ யாருமே பேசலையே. அப்போ இவங்களுடைய இவங்க கிட்ட அதிகாரம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் நடைமுறையில் இருக்குது. அப்போ ஆளுநருடைய ஆட்சி இங்கே நடக்குது. இதை ஆர்எஸ்எஸ் இந்த ஆட்சியை வந்து ஸ்ரீதர் வேம்பில் ஆரம்பித்து எல்லா ஆர்எஸ்எஸ்காரர்களும் ஆதரவாளர்களும் பாராட்டினாங்க. காங்கிரஸ் இந்த ஆட்சியில் பங்கெடுத்திருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஆட்சின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்தாசன் சார், இப்போ என்னன்னா நீங்கள் முதல் சுற்றிலேயே சொன்னீங்க அன்றைக்கு சட்டமன்றத்தில் இதே மாதிரி வந்தே மாதரம் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாடப்பட்ட போது அன்றைக்கு சட்டமன்றத்தில் இருந்து அன்றைய ஐயுஎம்எல் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கடுமையாக அதை வந்து எதிர்த்தது. அதற்கு பிறகுதான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நீக்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு இதே தாவேக்கா ஆட்சியில் இருக்கின்ற, அதுவும் அங்கம் வகிக்கின்ற கூட்டணியில் அந்த ஆட்சியிலேயே அங்கம் வகிக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து என்ன செய்ய போகிறது? இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. பே சண்முகம் அவர்கள் மட்டும் சிபிஎம் வந்து இதை கண்டிச்சிருக்காங்க. ஆனால் ஐயுஎம்எல் வந்து அப்படியே மௌனமாக இருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து வந்தே மாதரம் பாடலே ஐயுஎம்எல் அமைதியாக அனுமதிக்கிறதா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு. அதாவது கண்ணி மீது காகிதம் இழுத்தவர்கள்
அரசியல் நிர்ணய மன்றத்தில் பங்கேற்றிருந்த போது ஆட்சி மொழி சட்டம் வந்தது. எது இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று வைக்கலாம் போது பலரும் இந்தி வெறியர்கள் கூச்சலிட்டார்கள். டாண்டன் போன்றவர்கள் பல்வேறு அல்லாடி கிருஷ்ணசாமி எல்லாம் பங்கேற்ற அந்த இதில் மிகப்பெரிய இது அந்த அவையில், அதாவது அரசியல் நிர்ணய மன்றத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கக்கூடிய அந்த அவையிலே இது போன்ற கூச்சல்கள்லாம் ஏற்பட்டது, சண்டை சச்சரவுகள் இருந்தன. அந்த இடத்துல தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது தேசிய பாடல் எது, தேசிய பண் எது என்றெல்லாம் அன்றைக்கு முடிவு எடுக்கப்பட்டது. அப்படியே அந்த நேரத்தில் காகிதம் எழுத்து அவர்கள் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல், ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் பழமையான மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மொழி தமிழ் தான் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு பேசினார். அப்படி பேசியவர் அவர். அப்படி பேசியவருடைய இயக்கத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டு சிலர் பதவி தான் பெரிது என்று சொல்லி ஒரு 20 திமுகவினுடைய கூட்டணி இருந்து அதனுடைய ஆதரவை பெற்று வாக்குகளை பெற்று இன்றைக்கு போய் காங்கிரஸ் போன்றவர்கள் இவர்கள்லாம் போய் சேர்ந்து தாவேகா கூட்டணியில் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்திலே இருந்து ஆட்சி செய்கிற பதவி பெற்று இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், அவர்கள் இதுவரை குரல் கொடுக்கவில்லை. வந்தே மாதரம் என்பது அந்த பாடல் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்றுதான் அன்றைக்கு குரல் கொடுத்தார்கள். ராஜாதி காலத்திலே பங்கேற்ற அது பற்றி 3 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். ராஜாதி காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்திருக்கிறார்கள். சபாநாயகர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சரி இவர்கள் வருவதற்கு முன்னாலேயே நாம் அந்த பாடலை பாடிவிடலாம், இவர்கள் வந்த பின்னர் இவர் ஏற்றுக்கொள்கிற பாடலை அல்லாமா இக்பால் அவர்கள் பாடுகிற பாட்டை ஏற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதையும் புறக்கணித்து அன்றைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஒரிசாவில் அப்படியே போராட்டம் நடந்தது, கல்கத்தாவிலே, இங்கே மும்பையிலே நடந்தது. அதன் பிறகு இந்த பாடலை அன்றைக்கு எடுத்துவிட்டார். 1937 இது நான் சொல்லுகிறேன். நம்ம சுதந்திரம் அடையும் போது 47, அதற்கு பிறகு குடியரசு தினம் வருவதற்கு முன்னாலே நாம் குடியரசு நாடாக வரும்போது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வரும்போது தான் இந்த பாடல் 2 பத்திகளை நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நேஷனல் ஆந்தம் அல்ல, கட்டாயம் இல்ல, இது நேஷனல் ஆந்தம் இல்ல, நேஷனல் சாங், அவ்வளவுதான். நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அப்படித்தான் இருக்கும். ஆனால் திட்டமிட்டு கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரிலே மோடி இந்த பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று திணித்து விட்டார். இப்போ சட்டம் கொண்டு வர்றார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சது கட்டாயம் இல்லைன்னு. ஆனா இவர் கட்டாயமாக்கி இந்த சட்டத்தை கொண்டு வர்றார் என்றால் அனைத்து தரப்பு மக்களுடைய ஒற்றுமையை, அனைத்து மத இனத்தை சேர்ந்த மக்கள் வாழுகிற இந்தியாவில் அவருடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு, ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை கொண்டு வருகிறார். அதை அதுவும் தண்டனைங்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது இந்துத்துவ நாடு அல்ல, இது அனைத்து மக்களுடைய வாழுகிற ஒரு நாடு. அது பிரியாம்பிள்ல மிக தெளிவாக இருக்கிறது முகப்புரை. நாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இங்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், ஜோசப் விஜய் என்பவர் இருக்கிறார். கோட்டையில என்ன வேலை செய்கிறார்? அதாவது மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் மாநில சுயாட்சி கொள்கையை அன்றைக்கு இருந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் கேட்டார். அதற்காக பார்த்தீர்கள் ராஜமன்னார் குழு அமைத்தார். அது மட்டுமல்ல, அந்த நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி மட்டும் அவர் கொடுத்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தார், இந்திரா காந்திக்கு அனுப்பி வைத்தார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்து கொண்டு அது பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள். 1970களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வருவதற்கு அன்றைக்கு நடிகர்கள் திரைப்பட சங்கம் ஏற்பாடு செய்த ஒரு விழாவிலே இதை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு நீங்க அதே போல சுதந்திர தினத்திலே கொடியேற்றுகிற உரிமை, அதாவது குடியரசு தினத்திலே கொடியேற்றுகிற உரிமை ஆளுநருக்கு இருக்கிறது. அவர் மீண்டும் சுதந்திர தினத்துக்கு ஏன் கொடியேற்றுகிற உரிமையை வழங்குகிறீர்கள்? அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தில் கொடியேற்ற வேண்டும், அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கடிதம் எழுதி வலியுறுத்தி நாடாளுமன்ற திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச வைத்து அதற்காக வாதாடி அது பெற்று தந்த உரிமை இன்றைக்கு பார்த்தால் குடியரசு தினத்தன்று ஆளுநரும் சுதந்திர தினத்தன்று யார் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றலாம், இந்த உரிமை வாங்கி தந்தார். இப்படியும் நெருக்கடி நிலை வந்தபோது பல்வேறு கட்டங்களில் ஆயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்லாம் சிறைக்கு அனுப்பி சிட்டிபாபு போன்றவர்கள் சிறையிலே பிணமாக வந்தார்கள். சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிறைக்கு போனவர்கள் அடிபட்டு வந்தார்கள். முரசொலிமாரனுடைய முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. ஆற்காடு வீராசாமியுடைய காது செவிப்பறை ஒரு பக்கம் கேட்காமலானது. பல்வேறு தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற எங்களை போன்ற தொண்டர்களாம் அடிபட்டு மிதிபட்டு வந்தோம்.
இதே முன்னாள் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு 4 பேர் இருக்கக்கூடிய சிறையிலே 12 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய சிறையாக மாற்றி இரவிலே நள்ளிரவிலே கையும் என்ற அதிகாரி, வித்யாசாகர் என்ற அதிகாரி இவர்களுடைய தடியடியை பூட்கால் மிதியை அன்றைக்கு வாங்கி அதிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார். இவர்கள்லாம் மாநில உரிமையை கேட்டு போராடியவர்கள், மாநில உரிமைக்காக பாதாடியவர்கள். தமிழா இந்த தமிழ் மகன் தான் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் அல்லவா? இந்த ஜோசப் விஜய் காகித புலி அட்டைக்கத்தி வீரர் இந்த சென்னையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மக்கள் வரிப்பணத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற கோட்டையில உட்கார்ந்து இருக்கிற இந்த அட்டை புலி மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் மோடி எதிர்க்கவில்லை? தமிழ் தாய் வாழ்த்துக்கு இது போன்ற குறை வந்திருக்கிறது, சீரழிவு ஏற்படுவதா, அவமதிப்பு ஏற்படுவதா, ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதைத்தான் நாம் கேட்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் வந்து அமர்ந்து கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு மொழிக்கு எதிராகவும் இனத்திற்கு எதிராகவும் மத்திய அரசை ஈடுபடுவதற்கு ஒரு RSS கைத்தடியாக விளங்குகிறார் இந்த ஜோசப் விஜய் என்பதை குற்றச்சாட்டுகிறேன். கண்டிப்பா சார் பேசுவோம். பன்னீர் பெருமாள் சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியின் போது ஆளுநர் RN ரவியினுடைய செயல்பாடுகளை கண்டித்து அவர் தன்னுடைய அதிகாரத்தை மீறி வரம்பை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய அந்த நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாக அவர் கலந்து கொள்ளுகின்ற பட்டமளிப்பு விழாக்களில் அன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணித்ததை நம்ம வந்து பார்த்தோம். இப்படி பல அதாவது ஒரு முன்மாதிரிகள் இங்கே இருக்கு. அதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிற்கென்று ஒரு விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறது. ஆனால் அதை ஏன் வந்து இவங்க அதை நாங்கள் இணக்கமாக தான் போவோம் அப்படின்னு சொன்னதனுடைய பொருள் அப்படிங்கிறது இதுதானா? நாங்கள் அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படிங்கிறது தானா? இணக்கமாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அப்படி இந்த ஆட்சியில் வந்து எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இங்கே வந்து முழுக்க ஆளுநருடைய அதிகாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இருக்குது. இது வந்து அவர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க ஆளுநர் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எதிர்ப்பு வடிவம். ஆனால் இவங்க தான் வந்து அதை கண்டிக்க கூட இவங்க தயாராக இல்லை. இந்த ஆளுநருடைய கிட்டத்தட்ட 3வது நடவடிக்கை, ஆய்வு, அப்புறம் மனு கேட்டது. இது அரசுல இருந்து போகிற வழியில் மைக் நீட்டுற இடத்துல நிர்மல்குமார் ஏதாவது சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் இதுவரைக்கும் ஏதாவது கண்டிச்சிருக்கிறாரா? ஆளுநர் ஆய்வு பண்ணலை. கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலர் திரு ஆலு ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஆளுநர் ஆட்சின்னு சொல்றீங்க, அவர் நேரடியாக மறைமுகமாக இங்க பாஜக ஆட்சி தாங்க நடக்குது அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா இவங்களுடைய ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது அந்த துணைவேந்தர் தேடுதல் குழுவில் செஞ்சுக்கிட்ட சமரசமாக இருக்கலாம், இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவங்க எதுவும் பண்ணாததாக இருக்கலாம், ஆளுநருடைய அத்துமீறல்களை இவங்க கண்டிக்காததாக இருக்கலாம். இப்படி ஏற்கனவே வந்து இது இந்த குர்பானி தடைக்காகவே வந்து ஆடு மாடுகள் தடையை பொது இடத்துல வெட்டக்கூடாதுன்னு சொன்னது, மதம் மாறின இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து பண்ணதுன்னு இந்த 60 நாளைக்குள்ள பாஜக எதெல்லாம் ஆசைப்படுதோ அதை எல்லாமே இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே ஆளுநர் பேசினார். ஆமா, இப்ப GR சுவாமிநாதன் வந்து இந்த ஆட்சியை பாராட்டினாரு அப்படிங்கிறத இவங்க பெருமையா பகிர்றாங்க. அப்ப போன ஆட்சியில வந்து GR சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அப்ப இவங்க அந்த அளவுக்கு எதிர்ப்புக்கு போறதை தாண்டி குறைந்தபட்சம் நாங்க இதை அனுமதிக்க மாட்டோம், இது வந்து மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நாங்க வந்து ஆட்சி நடத்துறோம், ஆளுநர் இதில் தலையிடக்கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே இவங்க சொல்லவே இல்லை. ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாத இவங்க கிட்ட நாம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ பாஜக என்ன நினைச்சாலும் இங்கே பண்ண முடியும், RSS என்ன நினைச்சாலும் இங்கே பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரங்கெல்லாம் கூட நேற்று கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க, ராகுல் காந்தியை வந்து தாக்குனாங்க, அதை யாரும் கண்டிக்கல அப்படின்னு. தமிழ்நாட்டில் டைஃபி இந்த ஆட்சி இன்னைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் இருக்கிறதுக்கு CPM கடிதம் கொடுத்துச்சு. டைஃபியோடைய மாவட்ட பொருளாளர் காவல்துறையால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாரு. டைஃபியோடைய தென்சென்னை மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அமர்நிதின்னு நினைக்கிறேன், அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். நேரடியாக இந்த ஆட்சியை ஆதரித்த மாணவர்களையே காவல்துறை தாக்கியிருக்கு, கல்லூரிகளுக்குள்ள புகுந்து தாக்கியிருக்கு. இதெல்லாம் குறித்து காங்கிரஸ்காரங்களே கேட்கல. அவர் சண்முகம் போய் மருத்துவமனையில் போய் பார்க்குறாரு, அப்புறம் சில கம்யூனிஸ்டுகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர இது எது குறித்தும் காங்கிரஸும் கேட்கல. அப்படிங்கிறப்ப
எல்லா அத்துமீறல்களையும் மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக போராட்டம் விரிவடைந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயல்கள்லாம் அவங்க பண்ணாங்க. அப்போ இந்த போராட்டம் குறித்த அவதூறுகளையும் அவங்களே தான் பரப்புனாங்க. இப்படி பல வடிவங்களில் அப்படியே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் டெரரிஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரியே இவங்க இங்கே ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. அப்போ பாஜகவுடைய இன்னொரு வெர்ஷனாக தான் இவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்குது, ஆட்சியும் இருக்குது. இன்னைக்கு இப்ப நாளை மறுநாள் நடக்க போகின்ற பட்டமளிப்பு விழா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற பட்டமளிப்பு விழாவில் வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்படும். அங்கே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் நிப்பார் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சருடைய விருப்பமே வந்தே மாதரம் பாடதா தான் இருக்கும். ஏன்னா அவரே தான் இந்த ஆட்சியில முதலமைச்சர் சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க போன ஆட்சியை பின்பற்றணும் கட்டாயம் கிடையாதுன்னு அவர் தானே சொன்னாரு. அவர் வந்து அர்ஜுனான்னு எங்க ஊர்ல சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா பேரை சொன்னா பயம் போயிரும்னு ஒரு நிகழ்ச்சியில பாடுறாரு. அவருக்கு வாடி வாடி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. அப்போ அவருடைய செயல்பாடுகளே இப்படி தான் இருக்குது. அவர் முதலமைச்சரை தாண்டி ஆதவ அர்ஜுனாவுக்கே புகழ் மாலை சூடுற வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவரெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நம்ம தான் வந்து அதை விட்டுக்கணும். ஏன்னா இந்த ஆட்சியில் எது குறித்தும் யாரும் கேள்வி கேட்காத ஒரு இடத்துக்குள்ள இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை ஒன்றும் பண்ண முடியாது. அமைச்சரா இருந்தா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைச்சரா இருந்தா போதும், இல்ல அமைச்சரா இருந்தா போதும், அவரும் முதலமைச்சரா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. இப்போ வந்து அவர் கரூர்ல பேசுறப்ப யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஓசூர்ல ஒரு 17 வயசு பையன் ரோஷன் எக்ஸாம் எழுத போன இடத்துல அவர் ஃபோனை பிடிங்கி போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணியிருக்காங்க. அவர் போலீஸை பற்றி சில வீடியோக்களை எடுத்தார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து திட்டி அவர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, போலீஸ் வாங்கியிருக்கு. அந்த பையன் வீட்டில் போய் தற்கொலை பண்ணியிருக்கான், போலீஸோடைய டார்ச்சரால் தற்கொலை பண்ணியிருக்கான். இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே நம்ம எடுத்து பார்த்தோம்னா வரிசையாக நிறைய பட்டியல் போடலாம். அது குறித்து இந்த முதலமைச்சரோ காவல்துறை வச்சிருக்கிறவரோ எதுவுமே கேட்கல. கண்டிப்பாக பேசுவோம். வைரமுத்து சார், இப்போ என்னன்னா தொடர்ந்து முதலமைச்சர் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் மரணங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சபரிவர்மனுடைய அந்த மரணத்தின் போதே வந்து சொன்னோம். ஏன் முதலமைச்சர் அவங்களே கேட்டாங்க, பாதிக்கப்பட்டவர்களே வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஏன் முதலமைச்சர் இதுவரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத தான் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நிலையிலும் கூட திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் வந்து அங்கே தென்பாகம் அப்படின்ற காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வாக்குமூலமும் இருக்கு. இப்போ வாக்குமூலமே அவரே கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு அப்புறமாவது முதலமைச்சர் ஏதாவது இதில் நடவடிக்கை எடுப்பாரா, வாயை திறப்பாரான்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்குமா? அதாவது பாத்தீங்கன்னா இதே விஜய் அவர்கள் தாவேகா என்ற கட்சியை தொடங்கிய பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மிக குறைவான அரசியல் செயல்பாடுகள் தான் அவர்கிட்ட இருந்தது. அதாவது வெளியில அவர் வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்படி ஒரு நிலையில வந்து சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித் அவர்கள் வந்து காவலர்கள் விசாரணையில் மரணம் அடைந்த போது அவங்க வீட்டுக்கே வந்தார். வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு குடும்பத்திற்கு 2 லட்சம் இழப்பீடு எல்லாம் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது முதல்வர் வந்து அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி அஜித்துடைய சகோதரரிடமும் அவருடைய தாயாரிடமும் போன்ல பேசுறாரு. காவல்துறையினர் நடந்து கொண்டதற்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார். அப்ப இதே விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களோட சாரிய வேண்டாம் முதல்வரே, அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமின்றி அந்த கடந்த திமுக ஆட்சியில வந்து ஒரு 24 காவல் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவரா ஒரு எண்ணிக்கையை சொல்லி அது குறித்து நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கு அதே விஜய் ஆட்சியை அமைத்த பிறகு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த 75 நாட்களுக்குள்ள ஜூலை 26 வரைக்கும் இந்த கடந்து போன 75 நாட்களில் 4 காவல் மரணங்கள் அப்படிங்கிறது நகர்ந்து இருக்கிறது. இந்த 4 காவல் மரணங்கள்ல பாத்தீங்கன்னா நாகர்கோவில் சபரிவர்மன் அவரை பத்தி நீங்க சொன்னீங்க, மாற்றுத்திறனாளி. அவர் வந்து 200 கிராம் குட்கா வச்சிருந்தாருன்னு அவர் விசாரணைக்கு அழைத்து சென்று அவரை துன்புறுத்தியதன் காரணமா அவர் மரணம் அடைகிறார். மாவட்ட நீதிபதியினுடைய முன்னிலையில் நடந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலேயே 19 இடங்கள்ல அவருக்கு காயம் இருக்கிறது அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிசிடிவி ஆதாரங்கள், காவலர்கள் அவரை தாக்கியதற்கு சிசிடிவி ஆதாரங்களும் இருக்கு. ஆனா இத்தனைக்கும் பிறகு காவல்துறையை தன் பொறுப்பில் வைத்திருக்கிற முதல்வர் வந்து வாயை திறக்கலாம். அண்மையில் நடைபெற்ற அந்த தூத்துக்குடி அருணாச்சலம் சம்பவம், டாஸ்மார்க் பார் ஒன்றின் ஊழியரா பணியாற்றிய அவர் சட்டவிரோதமா மது விற்பனை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவரை காவல்துறை தென்பாகம் காவல்துறை
அழைத்து சென்று விசாரணை நடத்தி அவரை அடிச்சு துன்புறுத்தது. உடல்நலம் அவருக்கு இதான உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. மருத்துவமனையில இருந்து கொண்டு அவர் ஒரு வீடியோ போடுறாரு, வீடியோ பதிவு ஒண்ணு வெளியிடுறாரு, எவ்வளவு தூரம் காவல்துறையினர் நான் தாக்கப்பட்டேன் அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த வீடியோ பதிவு என்பது ஒரு மரண வாக்குமூலத்துக்கு இணையானது. ஆனா அதன் பிறகும் கூட இதுல எந்த கேஸ்லயும், இந்த 4 கேஸ்லயும் குறைந்தபட்சம் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாரும் பணியிடை நீக்கம் கூட செய்யப்படல. அதே போல புழல் சிறையில் கைதியாக இருந்த பாலாஜி என்பவர் 45 வயது, அருணாச்சலத்துக்கு வெறும் 24 வயது. இன்னைக்கு அருணாச்சலமோட சகோதரர் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, நீங்க சட்டப்பேரவையில் எப்படியாவது முதல்வர்கள் நேரடியா இதுக்கு வந்து நியாயம் கேட்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எவ்வளவு தூரம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழி இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல 4வதாக சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர், அவருடைய வயது வெறும் 28, ஓட்டுநரா பணிபுரிகிறவர். மது போதையில அந்த பகுதியில போகிறவர் ஒரு ரகலை செய்தார் அப்படின்னு சொல்லி அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அந்த எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்திலேயே அவர் தாக்கப்பட்டு மரணத்துக்குள்ளாகிறார். இப்படி மாநிலம் முழுக்க பல்வேறு இடங்களில் நடைபெற்ற இந்த காவல் மரணங்கள் குறித்து எந்தவித ஒரு தனக்கு பொறுப்புணர்ச்சி இல்லை. அதான் முதல்வர் நம்முடைய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், உங்களுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்பாலஜி இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். ஏன்னா ஒரு காவல்துறையினுடைய பொறுப்பிலே வைத்திருக்கக்கூடிய முதல்வர் நீங்க தாமாக முன் வந்து இதை பத்தி ஒரு விளக்க அறிக்கை கொடுக்கணும், சம்பந்தப்பட்ட காவலர்களை குறைந்தபட்சம் பணியிடை நீக்கம் செய்யணும், அதற்கு ஒரு உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு விசாரணை அமைக்கணும். இது எதுவுமே நடக்கல. இதுல ஒரு மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து ஊடகங்களுடைய கள்ள மௌனம். இப்ப நீங்க திருப்போன அஜித்துடைய கேஸ் எடுத்துக்கங்க. அதே போல வந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து மானாமதுரையில ஆகாஷ் டெலிசன் அப்படின்னு ஒருத்தருடைய மரணம், கிட்டத்தட்ட மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு மேல கம்ப்ளீட்டாவே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மாற்று வழியில தான் போக்குவரத்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சீரியஸ் ஆக்கி மீடியாக்கள் வந்து 24 மணி நேரமா அங்கேயே கேமரா வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த 4 பேர் குடும்பத்துல என்ன நடக்குது, அவர்களுக்கு என்ன நியாயத்தை ஏதாவது மீடியா கேட்கிறாங்களா அப்படின்னா இதை பற்றி யாருமே பேச தயாராக இல்லை. அப்ப திமுக ஆட்சியில நடந்தா அதை பற்றி பேசுவோம், மற்ற ஆட்சியில நடந்தா நாங்க அதை கண்டுக்க மாட்டோம். இதே போல பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எவிடன்ஸ் கல்வி போன்றவர்களோ இல்ல மக்கள் கண்காணிப்பு வென்றி திபன் போன்றவர்களோ ஏன் இதை ஒரு விஷயமா எடுத்து போராடல, ஏன் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரல? அப்போ இன்றைக்கு எவ்வளவு தூரம் இந்த காவல்துறை பொறுப்பற்று செயல்படுதோ, முதல்வர் எவ்வளவு பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிறாரோ அதற்கு சமமான பங்கு இவர்களுக்கு கள்ள மௌனம் சாதித்து அவர்களுக்கு கூட்டாளியாக இருக்கக்கூடிய இவர்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சார். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் இப்படியெல்லாம் மௌனமாக இருப்பதன் காரணமாகத்தான் முதலமைச்சருக்கு அது சாதகமாக போகிறது. அவர் வந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு போக்கை வந்து கடைபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நம்ம பேசலாம், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தமிழ்தாசன் சார், இப்போ என்னன்னா ஒரு துறையில் ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த துறைக்கு பொறுப்பானவர்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை தார்மீகமாக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது போல அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்றது. ஆனால் இப்போ வரைக்கும் பதவி விலக வேணாம், நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அறிக்கையாவது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில் தான் காவல்துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் விஜய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத்தனை மரணங்கள், 17 வயது ரோஷன் அப்படின்னு நினைவுபடுத்தினார் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து ஏன் அவருக்கு வந்து ஒரு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு சிஎம் சார் அப்படின்னு கேட்குற குரல் அவருக்கு கேட்கலையா? அதாவது இப்போ நண்பர் பட்டியலிட்டார் வைரமுத்து அவர்கள். பார்த்தீங்கன்னாக்கா சசிதரன் மகன் சபரிவர்மன் வந்து கன்னியாகுமரி தென்தாமரை குளம் அந்த குளத்தில் அவர் அங்கே அந்த ஊரில் ஏற்பட்ட அவர் வந்து காவல்துறை விசாரணை என்ற பெயரில் சிறையில் அடித்து கொல்லப்பட்டது. புழல் சிறையிலே சேலையூரை சேர்ந்த பாலாஜி என்பவர் நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டாருன்னு பொய்யான தகவல் சொன்னது. அருணாச்சலம் தூத்துக்குடியை சேர்ந்தவர், அவர் அழைத்து சென்று டாஸ்மாக் கடையில் இருந்து போனவர் அவரை அழைத்து சென்று அடித்து மருத்துவமனையில் செத்தது. அதே போல் இன்னும் ஒருத்தர் ஓட்டுநராக வெங்கடேசன் இருந்தார், அவர் உயிரிழந்தார். அவர் 8ஆம் தேதியே இறந்துட்டார். அது கைது செஞ்சு விசாரணை பேரில் அவர் இறந்துட்டார். இப்படிலாம் நடக்குது. மேஜிஸ்ட்ரேட்டு நடுவர் வந்து விசாரணையில் இருக்குது, எப்போ அந்த அறிக்கை வருது, எப்போ இது பண்ணுறது, இதை பற்றி அவர் உண்மை சொன்னார். அவர் சொன்னதை போல் சிவகங்கை மாவட்டத்திலே மடப்புறம் கோயிலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்த ஒரு சாவு, காவலாளி சாவு, அஜித்குமார். இவர் உடனே அதில் அரசியல் செய்தார். விஜய் ஏதோ அவர் தான் வந்து புத்தன் போலவும் இயேசு போலவும் காந்தி போலவும் நாடகம் ஆடினார். அரசியலே அனுபவம் இல்லாத ஒரு நபர் இது போன்ற இதெல்லாம் பண்ணார். யாருக்கும் வராத ஒரு பெரிய
அவருக்கு வந்து விட்டது என்பது போல அனுதாபம் வந்து விட்டது போல. இது மட்டுமல்ல, சென்னையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரு ஊர்வலம் நடத்துகிறார். இந்த ஊர்வலத்தில் வந்து பேசுகிறாரு, இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அதாவது அந்த சிவானந்தா அந்த சாலையில் வந்து ஒரு ஊர்வலம் நடத்தார். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டுவேன், மக்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க நாங்கள் எடுப்போம், அப்படி சரி செய்ய வேண்டும் என்றால் நான் மக்களுடன் சேர்ந்து போராடுவேன் சொன்னார். இன்னைக்கு இவ்வளவு மரணம் நடந்திருக்கு. உன்னுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை காவல்துறை என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இவ்வளவு சாவு நடக்குது, எதிர்க்கட்சிகள் கேட்கின்றன, பொதுமக்கள் கேட்கிறார்கள், ஆங்காங்கு வந்து மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள், அதை இழந்த உறவுகள் அழுகிறார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அதான கேள்வி. அதாவது காவல்துறையே ஒருவரை கைது செய்தால் சட்டத்திற்கு புறமாக செய்ய முடியாது. ஏஎஸ் ஆனந்த், அதாவது குல்தீப் சிங் என்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அமர்வு, அதில் ஏஎஸ் ஆனந்த் என்ற அவர் நீதிபதி, இவர்கள் இருவரும் தந்த தீர்ப்பு மிக தெளிவாகவே இருக்கிறது. 1995 என்று நினைக்கிறேன். அந்த அமர்விலே சொல்லுகிறது, முதலில் கைது செய்யப்படுவர் எப்படி, அவர் வந்து சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்காரா, எப்படி அவருக்கு வந்து குற்றம் செய்திருக்கா, நீங்கள் கைது செய்யணும்னா உங்களுடைய அந்த காவல்துறை அதிகாரியுடைய பேட்ச் இருக்கணும், அடையாளம் இருக்கணும். அவரை அழைத்து செல்லும் போது அவர் எங்கே வைத்திருக்கிறோம், எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் சொல்லணும், உறவினருக்கு சொல்லணும், இல்லைன்னா நண்பர்களுக்கு சொல்லணும். அவருக்கு நீங்க சொல்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணணும், அவருக்கே சொல்லணும் அந்த கைதியை. அது மட்டுமல்ல, நீங்கள் வக்கீல் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லணும். அது மட்டுமல்ல, மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லணும். அது மட்டுமல்ல, உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டுமல்ல, எங்கே இருக்கிறார், எங்கே அழைத்து 12 மணி நேரத்தில் ஒப்படைக்க வேண்டும் நீதிமன்றத்தில், நடுவர் மன்றத்தில். அது என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நபரை, தனிநபரை சிறையில் வைப்பது என்பது அவர் அல்ல. இப்படி தவறு செய்தால் அவர் மீது, அந்த போலீஸ் அதிகாரி மீது அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற அந்த நடைமுறைப்படி ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இப்பொழுது வந்து பிஎன்எஸ் என்ற சட்டம் இருக்கிறது. 96 முதல் 106 வரை தண்டனை அந்த அதிகாரிக்கு கொடுக்க முடியும். ஏற்கனவே நடந்து வந்த வழக்குகள் உள்ளே இருக்கிறார்கள் சிறை அதிகாரிகள். தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி எனக்கு வழங்கவில்லை என்பது வழக்கு போடலாம். அப்படி வழக்கு போடுவதற்கு 35 முதல் 44 வரை பிஎன்எஸ் சட்டம் கொடுக்குது. 220 ஐபிசி, இப்போது இருக்கக்கூடிய பிஎன்எஸ் பிரிவு 258, இதன்படி அவர்கள் வழக்கு போட்டு உள்ளே தள்ள முடியும் அந்த அதிகாரிகளை. ஐபிசி 342, பிஎன்எஸ் பிரிவு 127, உட்பிரிவு 2, இவர்கள் மீது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து என்னை தாக்கினார்கள், என்னை அடித்தார்கள், உதைத்தார்கள் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட நபர் வழக்கு போடலாம், உறவினர்கள் வழக்கு போடலாம். நான் இந்த இடத்துல கேட்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் தனிநபர்களுக்கு உரிமை தந்திருக்கிறது 19, 21. தனிநபரை எவரும் தாக்குவது என்றால் லைஃப், ரைட் டு லைஃப், அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. இது எப்படி இந்த அதிகாரிகள் செய்கிறார்கள்? இது செய்தார்களா இல்லையா? திமுக ஆட்சியா இருந்தாலும் அதிமுக ஆட்சியா இருந்தாலும் நடந்த ஏதாவது தவறு நடந்தால் அந்த முதலமைச்சர் உடனே பதில் சொல்லுவார், என்னென்ன நடக்கிறது என்று தெளிவுபடுத்துவார், அறிக்கை விடுவார். இல்லை என்றால் சட்டமன்றத்தில் பதிலெல்லாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார். வெளியிலும் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கார். இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதுவரை சொன்னாரா? நீங்க கேட்டீங்க தொடக்கத்தில், ஏன் சொல்லலைன்னா பல அமைச்சர்கள் கல்வி தகுதி இல்லை, பொய்யாக வேட்பு மனுவில் சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் என்றும், நான் வழக்கறிஞர் என்றும், நான் மேல் படிப்பு படித்தேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நிர்மல்குமார் சட்டமே அவர் வந்து முழு நேரம் படித்ததில்லை, ஆனால் சட்டம் படித்தவன் என்று சொல்கிறார். இந்த கேள்வியை சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல பல இடங்கள் கேட்டிருக்கின்றன. நீங்கள் எப்படி தேர்தல் வேட்புமனுவில் பதிவு செய்தீர்கள்? கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து வெளிநாட்டில் லண்டனில் வேலை செய்தீர்கள் என்று சொல்கிறீர்கள், கல்கண்டில் வேலை செய்து வளைகுடா நாடுகள் எங்கெங்க சொல்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த நேரத்தில் முழு நேர படிப்பு, சட்ட படிப்பு எப்படி படித்திருக்க முடியும்? கேள்வி யார் கேட்டிருக்கிறார்? அப்படி என்றால் உண்மை சொல். இது மட்டுமல்ல, நிர்மல்குமாருடன் நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய போதை மாத்திரை வச்சிருந்தார்ல ஒருத்தர், நம்ம சொன்னோம்ல சரத்குமார், அவர் வந்து புகார் எழுப்பப்பட்டதுல அவர் மீது வழக்கு போட்டீங்களா? இன்னொரு எம்எல்ஏ பாலியல் பலாத்காரம் செய்தார் என்ற அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி என்னை கடத்தி கொண்டு சென்று ராமேஸ்வரத்தில் வைத்து என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் கட்சிக்காரர்கள். கேட்டால் அந்த அந்த எம்எல்ஏ, தாவைக்க எம்எல்ஏ, அவர் பேரை சொல்லுகிறார்கள், இவருடன் உடந்தை இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர் மீது வழக்கு போட்டீர்களா? அவருக்கு கைது செய்தீர்களா? பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. ஏன் இதே ஜோசப் விஜய் மீது, முதலமைச்சர் மீது வழக்கு இருக்கிறது? என்ன வழக்கு? வேட்புமனுவில் தவறாக அவர் பதிவு கொடுத்திருக்கிறார். 200 கோடி என்று ஒன்று சொல்லியிருக்கிறார், இன்னொன்று 100 கோடிங்கிறார். 100 கோடிக்கு மேலே ஏமாற்றம் செய்திருக்கிறார். இவர் மீது
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம், அதை போல நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதை போல தானே முன் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆளுநரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட புகார் கொடுத்திருக்கு, அதே போல பாஜக புகார் கொடுத்திருக்கு, பழனிசாமி அவர்கள், எடப்பாடி அவர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நீங்க வந்து குதிரை பேரம் நடத்துகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிற அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இத்தனை வழக்குகளும் ஆளுநரிடம் இருக்கிறது. அதனால்தான் நூல் பிடித்த பொம்மைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். தொட்டால் கேட்டால் இவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அந்த வழக்கு அங்கு போகும் என்பதற்கு தான் பயந்து அச்சம் கொண்டு இந்த தாவேகா தலைவர் என்று சொல்லக்கூடிய விஜய் இன்றைக்கு பதுங்கும் புலியாக, அட்டை புலியாக, காகித புலியாக, அட்டக்கத்தை வீரராக இருக்கிறார். கோட்டையிலே உட்கார்ந்து எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற பதில். ஓகே, கண்டிப்பாக சார். பன்னீர்செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் சொல்லலாம். இப்போ கடந்த முறை சொன்னீங்க, அவங்க ஏதோ விட்டு கொடுத்து திரும்பவும் இவர்கள் அதற்காக விட்டு கொடுப்பது அப்படின்றது. ஏன்னா அதனால தான் வந்து இப்போ தமிழ்தாய் வாழ்த்து பாடினா இவங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னா ஆளுநருக்கு வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, தாவேகா அரசு அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலான தமிழ்தாய் வாழ்த்தையே விட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படி வேணா பாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இதுவரை தாவேகா அரசுக்கு ஆளுகின்ற மாநிலத்திற்கு விட்டு கொடுத்தது என்ன? ஏன்னா இப்போதைக்கு மெட்ரோ நிதியை மீதி இருக்கிறதையும் அவங்க கொடுக்கல, கல்வி நிதியை ஒதுக்கல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு இருக்கிற பாக்கி நிதியை கொடுக்கல, இப்போ மெட்ரோ திட்டத்தையும் நிராகரித்திருக்கிறார்கள் மீண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, அவங்க மாநிலத்துக்கு எதுவும் கொடுக்கல. இப்போ தாவேகா அரசின் மீது அந்த அரசே வந்து அந்த இடத்துல இருக்குது. அவங்களுக்கு ஆகவே இந்த இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்கிற வேலைகள், அடுத்து வந்து அவர் மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குகளில் கரூர் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவங்களுக்கு சாதகமாக நடத்துறது, இப்படியான பல நடவடிக்கைகள். இவங்க வந்து அவங்க நிதியை ஜல்ஜீவன் மிஷனுக்கு இன்னும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ₹1 எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கல. ஆனால் நாங்கள் இணக்கமாக பேசி வாங்கிட்டோம்னு முதலமைச்சரே பேசினார். அப்போ இவங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து வாண்டடாக நாங்கள் சரண்டர் ஆகிருக்கோம், உங்கள்கிட்ட சரணாகதி ஆகிருக்கோம், எங்களை எதுவும் பண்ணாதீங்க, எங்களுக்கு பதவியில் மட்டும் இருக்க விடுங்க அப்படின்னு தான் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்ட மாதிரியே போலீஸே வந்து ஊபி போலீஸ் மாதிரி தான் மாறிடுச்சு. ஏன்னா ஹத்ராஸில் நடந்த மாதிரியே தான் கோயம்புத்தூரில் அந்த மாணவியுடைய உடலை எரிச்சாங்க, கும்மிடிப்பூண்டியில் அந்த சிறுமியுடைய உடல் பண்ணப்பட்டுச்சு. இப்போ அருணாச்சலத்திட்ட அவங்க பேரண்ட்ஸே சொல்லலை, சித்தப்பாட கையெழுத்து வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த அவரை கைது பண்ண போலீஸே தாளமுத்து நகர் போலீஸ் எல்லை தாண்டி வந்து கைது பண்ணி அடித்து தென்பாகம் போலீஸ் தான் கொடுத்துட்டு போகுது. லஞ்சம் கேட்டு தான் சபரிவர்மனையே அடிக்கிறாங்க. நீ குட்கா வித்துக்கோ எங்களுக்கு 25,000 கொடுத்துரு, சிகரெட் பாக்கெட்டு கொடுத்துருன்னு தான் சொல்லி அடித்தாங்க. குட்கா விற்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் அடித்தாங்கன்னு அவங்க குடும்பத்தினரே சொல்கிறாங்க. அப்போ காவல்துறை வந்து இங்கே அத்துமீறி விதிகளை மீறி, அது வந்து அருணாச்சலம் கேஸாக இருக்கலாம், சபரிவர்மன் கேஸாக இருக்கலாம், மற்ற இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகின குழந்தைகளுடைய கேஸாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து ஒரு சட்டத்துடைய ஆட்சியோ ஒரு முதலமைச்சருடைய ஆட்சியோ நடக்கிறதுக்கான இடமே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேச காவல்துறையை போன்று தமிழ்நாட்டின் காவல்துறை இப்பொழுது வந்து தாவேகா ஆட்சியில் செயல்படுகிறது அப்படின்னா எது நடக்கக்கூடாது என்று நாம் வந்து பயந்தோமோ அது தாவேகா ஆட்சியில் இங்கே நடக்கும். ஆமாம், கல்வித்துறையும் பாஜக கல்வித்துறை மாதிரி தான் செயல்படுது, காவல்துறையும் பாஜக காவல்துறை மாதிரி தான் செயல்படுது. இந்த அரசாங்கமே முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எந்த இடத்துலையும் அதாவது அவங்க நிதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே போடுற தேவை வந்து இவங்களுக்கு எங்கேருந்து வருது? ஜல்ஜீவன் மிஷனில் அவங்களே நாங்கள் தந்துட்டோம்னு சொல்லலை, ஆனால் முதலமைச்சரே அதை சாதனை பட்டியலில் சட்டசபையில் சொன்னார். அப்போ இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது பாஜகவை ஒரு புனிதப்படுத்தக்கூடிய வேலை, தமிழ்நாட்டுக்கு பாஜக செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களை மறைக்கக்கூடிய வேலை. அதனால தான் ஸ்ரீதர் வேம்பில் ஆரம்பித்து ஜிஆர் சுவாமிநாதன் வரைக்கும் எல்லாரும் இவங்களை பாராட்டுறாங்க. அந்த நந்தகுமார்னு ஒருத்தர் திடீர்னு இந்த ஆட்சிக்காகவே பள்ளிக்கல்வித்துறை மீது போன ஆட்சி மீது குற்றச்சாட்டு வச்சார். புதிய தலைமுறை சேனலில் பெட்ரோல் குண்டு அடித்த இந்து இளைஞர் சேனாவை சேர்ந்தவர் இந்த ஆட்சியில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ஊழல் இல்லை, நாங்கள் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து இப்போ உரிய கட்டணத்தில் போடுறோம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா 2,500 3,000 தான் இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸில். அப்போ இந்து முன்னணியோடைய RSS உடைய பல்வேறு கிளை அமைப்புகள் இந்த அரசை புகழுது. இந்த அரசு அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்குது. பாஜக அரசுக்கு எந்த விதமான அழுத்தமும் கேள்வியும் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா பாதுகாப்புகளையும் இவங்க பார்க்குறாங்க. அப்போ இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை அப்படின்றீங்க? தமிழ்நாட்டுக்கு பயன் இல்லை, எதுவும் வரல. அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுக்காக, இந்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் ரீல்ஸ் போடுறதுக்காக, இந்த ஆட்சியை தொடர்றதுக்காக அவங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை, உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்க. பேசும் வைரமுத்து சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக, அதாவது முதலமைச்சர் விஜய் தொடங்கி இருக்கின்ற அமைச்சர்கள் அனைவருமே
அவர்களினுடைய சுய லாபத்திற்காக, சுய அரசியல் தேவைகளுக்காக பாஜக அரசுக்கிட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றது பன்னீர் பெருமாள் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. நிறைவாக நீங்க ப்ளீஸ். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மெட்ரோ, அதாவது கடந்த நவம்பர்லயே திமுக ஆட்சி காலத்தில் மதுரைக்கும் மெட்ரோ மற்றும் கோவைக்கு வந்து மெட்ரோ முன்மொழிவு திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு நிராகரித்தது. ம். அப்போது வந்து மீண்டும் திமுக ஆட்சி வந்து அதை மேல்முறையீடு மாதிரி பண்ணி மறுபடியும் இதை பரிசீலிக்கணும் அப்படின்னு விரிவான திட்ட அறிக்கையை கொடுத்தாங்க. மதுரைக்கு வந்து ஏறத்தாழ 11,340 கோடி, கோவையில வந்து 10,240 கோடியில் 2 தடங்கள் அப்படிங்கிற மாதிரி, மதுரையில வந்து திருமங்கலத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும், ம். கோயம்புத்தூர்ல வந்து அவினாசி சாலையில இருந்து கருத்தம்பட்டி வரை ஒரு தடம், இன்னொரு தடம் முக்கடத்துல இருந்து வள்ளியம்பாளையம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது மீண்டும் இப்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ம். நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் தாவேக அரசிலிருந்து முதலமைச்சரோ இல்ல எந்த அமைச்சர்களோ அதற்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ம். ஏன்ங்கிறத வந்து கன்சிடர் பண்ணல. மீண்டும் என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, குறைவான மக்கள் தொகை. 2017ல ஒரு விதியை கொண்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 20 லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவான நகரங்களுக்கு மெட்ரோ கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதியை காரணம் காட்டித்தான் இப்போ மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்திருக்கிறார். ஓகே. ஆனா அந்த நிராகரிப்புக்கு அவங்க கன்சிடர் பண்ண புள்ளி விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 21 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கல. அப்போ 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மதுரையில வந்து மக்கள் தொகை 15 லட்சம், கோயம்புத்தூர்ல 15,84,000. ம். அப்போ அத 17ல வந்த ஒரு விதிக்கு 11ல இருக்கக்கூடிய கணக்கெடுப்பின்படி அவர்கள் சொல்லி இதை ரிஜெக்ட் பண்றாங்க. ம். அப்போ ஆனால் அதே மக்கள் தொகை அளவில் வந்து அதே அளவில் இருக்கக்கூடிய அந்த 20 லட்சத்துக்கும் குறைவா இருக்கக்கூடிய வட இந்திய நகரங்களுக்கு மெட்ரோ கொடுக்கப்பட்டிருக்கு. ம். உத்தரப்பிரதேசனுடைய கான்பூரா இருக்கட்டும், ஆக்ராவா இருக்கட்டும், மத்திய பிரதேசத்துல போபால், பீகார்ல பாட்னா, மீரட், மகாராஷ்டிரால நாக்பூர். இல்ல RSS கண்டிப்பா தலைமையகம் வைரமுத்து சார் இருக்கக்கூடிய சுருக்கமாவே நாக்பூர், சொல்லலாம். இப்ப இதெல்லாம் ஏன்னா வந்து இவ்வளவு 20 லட்சம். புள்ளி விவரங்களையும் கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எடுத்து வைத்துதான் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு நிராகரித்ததும் நியாயமற்றதும் சொல்லிட்டு பாஜக அரசை நோக்கி அன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்து கேள்வி எழுப்பியது. இப்போ அத்தனை விவரங்களும் ஏற்கனவே எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அதை வைத்தாவது இவர்கள் ஏதாவது பேச வேண்டாமா அப்படிங்கிறது தானே? ஆமா, அந்த மேல்முறையீடு கொடுக்கப்பட்டு அது நிராகரிக்கப்பட்ட பிறகு குறைந்தபட்சம் அதற்கு ஒரு எதிர்ப்புணர்வு கூட இவர்கள்ட்ட கிளம்பல. அப்ப இவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம் என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டை எப்படி வேணாலும் நாசக்காடா மாத்திக்கங்க, எங்களை ஆள விடுங்க அப்படின்றத மட்டுமே தான் தாவேக அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய பினாமி ஆட்சியாகத்தான் தாவேக ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கலந்து கொண்டு சிந்தனை கிளம்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.